சம்மர்ல நிறைய பொடி வகைகள்லாம் அரைச்சிருப்பாங்க. அதுல நம்ம சாம்பார் பொடி ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த சாம்பார் பொடி வச்சு எப்படி சாம்பார் செய்யறதுன்னு நான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்து 2 முறை வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கடாயை அடுப்புல வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுல தாளிப்புடகம் சிறிதளவு சேர்த்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி 4 கத்திரிக்காயை அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்ப நம்ம வெந்து மசிச்ச பருப்பை வந்து இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்மளுடைய பொடி தமிழா சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காய் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சின்னதா எலுமிச்சை அளவுல புளி வந்து கரைச்சி வச்சிருக்காங்க. தேவையான அளவு அதுல சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பரான சாம்பார் ரெடிங்க. இதுல வந்து எக்ஸ்ட்ராவா மல்லித்தூள் மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவுமே சேர்த்தல. நம்மளுடைய சாம்பார் பொடி ஒண்ணு மட்டுமே போதுங்க. கரெக்டான காரத்துல இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு சாம்பார் பொடியை கடைசி இறக்கும் போது போடுறதா இல்ல இது மாதிரி எல்லாம் நிறைய கேள்வி கேட்கறாங்க. அதனாலதான் நம்மளுடைய சாம்பார் பொடி வச்சு ரொம்ப ஈஸியா எப்படி சாம்பார் செய்யறது நம்ம காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுடி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.